இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலையிட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பாக கூட்டிகிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும். ஆனால் இதில் திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதில் ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ, இந்த பக்கமெல்லாம் இங்கே போ, சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு. திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.5 கோடி கிராமப்புறம், நாம் 39,000 கோடி. இந்த மாதிரி அல்வாவை எங்கேயாச்சும் இந்தியாவில் பார்த்துருக்கீங்களான்னா இதை நாங்கள் பேசக்கூடாதாம்மா. இதில் அடுத்த கட்ட அல்வா பாருங்கள். இதில் கிராம சபையை கூட்டுறாங்க, எல்லாம் கிராம சபைக்கு ஒடியாங்க. சரி, மக்கள் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான். அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தளிச்சு எழுந்து, ஏயா 39,000 கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்குறான், நீ பொய்க்கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு, அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கப்புறம் துண்டக்கணம் துடிக்கணும் அமைச்சரெல்லாம் ஓடி இருக்கிறாங்க. அண்ணன் KKSSR ராமச்சந்திரனை பார்த்தேன். அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போகிற காசு. இதை ஏன் சீரியஸாக நான் பேசுகிறேன், நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போகிற காசு. இதை எவனா இடையில பொய்க்கணக்கு எழுதி திருடுறான். அதை விடக்கூடாது. என் ட்விட்டர் பக்கத்தில் 1 மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் சமாதானமாகி டிவியில் நீங்கள் பேசுங்க.